வணக்கம். இது லங்கா பயரின் இரவு நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் கணேசராஜா மயூரன். செய்தியாசிரியர் சதாசிவம். விரிவான செய்திகளுக்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். திடீரென்று தீப்பிடித்து எரிந்த மோட்டார் சைக்கிள். மருதனார் மடத்தில் பதற்றம். மத்திய கிழக்கிலிருந்து இளைஞர்களை உடனடியாக வெளியேற்ற முடியாது, அரசு விடுத்துள்ள அதிரடி அறிவிப்பு. ரணில் விக்ரமசிங்க விடுத்துள்ள புதிய அறிவிப்பு. கொழும்பில் சடலமாக மீட்கப்பட்ட யாழ்ப்பாண இளைஞர். காங்கேசந்துறைக்கும் நாகப்பட்டினத்துக்கும் இடையிலான கப்பல் சேவை மீண்டும் ஆரம்பம். குவைத்தில் வாழ்கின்ற இளைஞர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள விசேட அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். கொழும்பு துறைமுக நகர கடற்பரப்பிலிருந்து யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவரது சடலம் ஒன்றை போலீசார் மீட்டுள்ளனர். கடலில் சடலம் ஒன்று மிதப்பதாக கொழும்பு துறைமுக போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் இந்த சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர் வல்வெட்டித்துறை பிரதேசத்தைச் சேர்ந்த 24 வயதினையோடு இளைஞர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். உயிரிழந்த நபர் கடந்த 28ஆம் தேதி கொழும்பு துறைமுக நகரத்தில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்வதற்காக வந்தவர் என்பதும் விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் கொழும்பு துறைமுக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். காங்கேசந்துறைக்கும் நாகப்பட்டினத்துக்கும் இடையிலான பயணிகள் கப்பல் சேவையானது எதிர்வரும் 6ஆம் தேதி முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக சுபம் கப்பல் நிறுவனத்தின் இலங்கைக்கான பணிப்பாளர் ஜேசிலன் தெரிவித்துள்ளார். குறித்த கப்பல் சேவையானது அசாதாரண காலநிலை காரணமாக இடைநிறுத்தி வைக்கப்பட்டது. இந்த நிலையில் குறித்த கப்பல் சேவையானது மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் வழமை போன்று செவ்வாய்க்கிழமை தவிர்த்த ஏனைய 6 நாட்களும் குறித்த கப்பல் சேவையானது இடம்பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செயல் சுபம்.com என்கிற இணையதளத்துக்குள் பிரவேசிப்பதனூடாகவோ அல்லது 021-222-46-47-01-76-42-117 என்கின்ற இலக்கங்களுக்கு அழைப்பினை மேற்கொள்வதன் மூலமாகவோ பயணச்சீட்டுகளை பதிவு செய்து கொள்ள முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடுதும்பர பிரதேசத்தில் தொல்பொருட்களை தேடும் நோக்கில் சட்டவிரோதமாக அகழ்வு பணிகளில் ஈடுபட்ட பெண் உட்பட்ட 3 போலீசார் கைது செய்துள்ளனர். உடுதும்பர போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பின் பொழுது இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்பொழுது அகழ்வு பணிகளுக்காக அவர்கள் பயன்படுத்திய உபகரணங்களை போலீசார் கைப்பற்றியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்த நபர்களில் 2 ஆண்களும் 1 பெண்ணும் உள்ளடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் 3 உடுதும்பர பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்று போலீஸ் விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை உடுதும்பர போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். சுன்னாகம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மருதனார் மடம் பகுதியில் இன்றைய தினம் மோட்டார் சைக்கிள் ஒன்று திடீரென்று தீப்பிடித்து எரிந்துள்ளது. குறித்த மோட்டார் சைக்கிள் தானாகவே தீப்பற்றி எரிந்ததா அல்லது யாராவது தீ வைத்தார்களா என்று இதுவரை தகவல்கள் எவையும் வெளியாகவில்லை. குறித்த பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள் திடீரென்று தீப்பிடித்து முழுவதுமாக எரிந்துள்ளது. திடீரென்று மோட்டார் சைக்கிள் தீப்பிடித்து எரிந்தமையினால் குறித்த பகுதியில் பதற்ற சூழல் ஒன்று உருவாக்கியது. இந்த சம்பவத்தை அடுத்து குறித்த பகுதிக்கு விரைந்த சுன்னாகம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மோதல் காரணமாக மத்திய கிழக்கில் பெரும்பாலான விமான நிலையங்கள் மூடப்பட்டிருப்பதனால் பிராந்தியத்திலிருந்து இளைஞர்களை உடனடியாக வெளியேற்றுவது தற்பொழுது சாத்தியமில்லை என்று அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இன்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கு நாடுகளில் தற்பொழுது சுமார் 1 மில்லியன் இலங்கை வெளிநாட்டு ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றார்கள். பிராந்தியத்தில் உள்ள இலங்கையின் ராஜதந்திர பணிகள் முன்னேற்றங்களை உன்னிப்பாக கண்காணித்து வருவதோடு தேவையான உதவிகளை வழங்குவதாகவும் அவர் தெரிவித்தார். இதற்கிடையில் தற்பொழுது இலங்கையில் உள்ள பயணிகளுக்கு விசாக்களை 2 வாரங்களுக்கு இலவசமாக நீடிக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. இந்த நீடிப்பு 14 நாட்களுக்கு செல்லுபடியாகும். மேலும் முன்னேற்றங்களை பொறுத்து இந்த முடிவு மீள்பரிசீலனை செய்யப்படும். சொந்த நாடுகளுக்கு திரும்ப விரும்புகின்ற பயணிகளுக்கு வசதியாக மாற்று விமான வழிகளையும் அரசாங்கம் ஆராய்ந்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பெருநாடுகளின் ஆட்சி அதிகாரத்தை வலுக்கட்டாயமாக மாற்ற ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எடுக்கின்ற நடவடிக்கைகள் எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் முன்னெடுக்கின்ற தாக்குதல்கள் குறித்து இன்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட வழியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலோடு இணைந்து ஈரானின் தலைமையை அகற்ற முற்படுகின்றார். ஒரு அரசாங்கத்தை அகற்றுவதாக இருந்தால் இந்த வன்முறை வழிமுறையினை ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது சர்வதேச சட்டங்கள் மற்றும் மரபுகளுக்கு முரணானது என்று சுவிட்சர்லாந்து
இங்கிலாந்து நோர்வேயும் சுட்டிக்காட்டியுள்ளன. இந்த விவகாரம் மிகவும் பாரதூரமானது என்றும் இவ்வாறான உலக அரசியல் போக்குகள் இலங்கைக்கு சாதகமானவை அல்ல என்றும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். ஈரானின் எண்ணெய் உற்பத்தி நின்றால் மாத்திரம் இலங்கையில் பெரிய தட்டுப்பாடு எதுவும் ஏற்படாது. ஏனெனில் ஏனைய நாடுகள் அதிக எண்ணெயை உற்பத்தி செய்து வருகின்றன. ஆனால் ஈரான் தனது கடல் எல்லை வழியாக வருகின்ற ஏனைய நாடுகளின் எண்ணெய் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தி போக்குவரத்தை முடக்கினால் அது பெரும் நெருக்கடியை உருவாக்கும். எனினும் தற்பொழுது வரையில் அவ்வாறு நடக்கவில்லை. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உலகம் தனது விருப்பப்படி இயங்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார். ஆனால் இது போன்ற ஆழமான பிரச்சனைகள் சிறிய நாடுகளுக்கு பாதிப்பினை ஏற்படுத்தும் என்று ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். குவைத்தில் தங்கியுள்ள இளைஞர்கள் தொடர்பில் தொடர்ச்சியாக கண்காணித்து வருவதாக அந்த நாட்டுக்கான இலங்கை தூதுவர் லக்ஷித ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். குவைத்தில் உள்ள அமெரிக்க படைத்தளங்களை குறிவைத்து ஈரான் தாக்குதல்களை நடத்தியுள்ள போதிலும் அந்த தாக்குதல்களினால் எந்த ஒரு இளைஞர்களுக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக குவைத்தில் தங்கியுள்ள இளைஞர்கள் தொடர்பில் தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் இலங்கை தூதுவர் அறிவித்துள்ளார். அங்குள்ள இளைஞர்கள் தொடர்பில் தூதரகம் தொடர்ச்சியான கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளதோடு குவைத் பாதுகாப்பு பிரிவோடு இணைந்து நிலைமைகளை அவதானித்து பாதுகாப்பு தகவல்களை கேட்டறிந்து வருவதாக லக்ஷித ரத்நாயக்க தெரிவித்துள்ளார்.